அண்மை செய்தி. கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழ்நாடு காவல்துறை தற்போது மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விட்டதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழ்நாடு காவல்துறை தற்போது மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விட்டதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையின் செயல்பாடுகள் மோசமாக உள்ளது என்றும் அதிமுக ஆட்சியில் திறம்பட செயல்பட்ட காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பார்க்கப்பட்ட போது தற்போது அதே காவல்துறை மோசமாக செயல்பட்டு வருகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழ்நாடு காவல்துறை தற்போது மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விட்டதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியுமாக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குற்றங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே பெருமளவிலான குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும். ஆனால் இந்த ஆட்சியில் அது போன்ற நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக செயல்பட்டு வந்த தமிழ்நாடு காவல்துறை தற்போது மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுவிட்டதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். குற்றங்களை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே பெருமளவிலான குற்றங்கள் தடுக்கப்பட்டுவிடும். ஆனால் அப்படி எந்த நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.